வணக்கம் டெக்கீஸ், எல்லாருமே சூப்பர் சேஃபா சண்டே டெக் நியூஸ் பார்க்க வந்திருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல நம்ம டெக் நியூஸ் பார்க்க வந்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கங்கள். ஏன்னா டெக் நியூஸ் பார்க்கறதே ஒரு சில பேர் தான். டெய்லி டெக் நியூஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு போடுங்கன்னு சொல்லி அந்த ஆர்வத்தோட வரக்கூடிய எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு வேற லெவல் நியூஸ் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சுட சுட செய்தி என்னன்னா, சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் இந்த மாதம் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே இதை பற்றின ரெண்டு லீக்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றி மறைச்சி வச்ச விஷயங்கள்ல ஒன்று என்னன்னா, அந்த ப்ரைஸிங் மட்டும்தான், அதுவும் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாச்சும் புதுசாக கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு சம்திங் நியூ ஃப்ரம் த ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் பார்த்து. எல்லாம் அந்த ஸ்பெக்கை மாற்றுறது, கேமரா மாற்றுறது, இது மட்டுமே இருக்குது. லெட்ஸ் see. அண்ட் மொபைல் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக, லாஸ்ட் டைம் எப்படி போட்டோமோ மிட் நைட்டில் அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் சீக்கிரமாக காலையிலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த விஷயத்தை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த SOS ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க இல்லையா, எமர்ஜென்சியாக வந்து காண்டாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்போ ஸ்னாப் டிராகன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ரோல் அவுட்டும் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில சேட்டலைட் வெண்டர்ஸ் கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டைரெக்டாக வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் ஆப்பிள் பண்றத ஒரு சில டைம் வந்து நான் பாராட்டி சொல்றேன்னா இதனால தான். ஏன்னா ஆப்பிள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மற்றவங்களும் ஓகே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, நம்மளும் இப்படி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இது இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலுமே சரி, எப்படி இருந்தாலுமே சரி, நமக்கு நல்லது நடந்தா நல்லது. அதானியும் இப்போ 5G அஃபிஷியலி வந்து ரோல் அவுட் பண்ண போறாரு. எஸ், இந்தியாவில் 5G வந்து எடுத்ததுல அதானியும் வந்து ஒரு முக்கியமான 5G பேண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தாரு இல்லையா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்குக்காக கிடையாது, இது வந்து என்டர்பிரைசஸ்க்காக, அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்கான 5G வந்து இது ரோல் அவுட் பண்ண போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதானி டேட்டா நெட்வொர்க் அப்படின்ற பேர்ல இந்த ரோல் அவுட் வந்து இருக்க போது. பட் இது 2024-25 வந்து ரோல் அவுட் ஆயிடும் அப்படின்றது போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஃபுல் ஃபிளெஜ்டா. Realme 240 வாட் சார்ஜரை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. Realme GT Neo 5 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர்லேயே ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் வந்து அவங்க கொடுத்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக இது ஒரு ஃபயர் ப்ரூஃப்கான சார்ஜராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 240 வாட் போட்டுட்டு பக்கத்தில் என்ன பண்ணுறது, சார்ஜிங் ஸ்பீட். வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது வந்து ஒன்லி கிளவுட் பேக்கப்பை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை மாறி நீங்கள் ஜஸ்ட் QR ஸ்கேன் பண்ணாலே அந்த டேட்டாவை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் வந்து ஃபோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் மாற்றி போடும்பொழுது இங்கேருந்து கூகுளுக்கு போய் அங்கேருந்து திரும்ப இன்னொரு ஃபோனில் போய் தலைவலியாக இருக்கும். பட் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இட்ஸ் வே மோர் ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கும். அதுக்கும் ஒரு சில சேஃப்டி செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் அதை கொடுத்து பண்ணாங்கன்னா இட் வுட் பி பெட்டர். அண்ட் அதே மாதிரி ஐஃபோனுக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்கப்பா. இந்த வருஷம் ஜூன் மாதம் OnePlus Pad அஃபிஷியலி லான்ச் ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஏன்னா ஒரு வருஷமாக சொல்லிட்டுருக்கிறோம், லான்ச் பண்ணிட்டோம், பேசிக்கலாம். Redmi Note 12 சீரிஸ் இந்த வருஷத்துக்கான முக்கியமான ஒரு பட்ஜெட் சீரிஸ், பட்ஜெட்னு சொல்லக்கூடாது, பட் இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸில் இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ வந்து லான்ச்சும் வந்து பண்ணிட்டாங்க. நம்மளும் வந்து பார்த்துருப்போம். நம்ம சேனலில் 2 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் வந்து போட்டிருக்கேன். ஒன்று பேஸ் மாடல் அந்த Redmi Note 12 5G அதை போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Pro Plus 5G அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேண்டு. ஸோ ஓகேங்களா, நடுவில் ப்ரோன்னு ஒன்று இருக்குது, பட் அது பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 அன்பாக்சிங்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்காதவங்களுக்கு கைப்படத்தில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டெஸ்டிங்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ லைக் பண்ணீங்கன்னா ரிவ்யூ சீக்கிரமா கமிங். அண்ட் இந்த வாட்டி Redmi என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவில் பிரைசிங் வந்து ஏறி இருக்கு. அஃப்கோர்ஸ் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அந்த Redmi Noteனாலே இந்த பட்ஜெட்ன்றது மாதிரி மிட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சாம்சங் கேலக்ஸி A14 என்ற ஸ்மார்ட் ஃபோனை யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இது ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாதிரி இருக்குது. சரி நீங்களே சொல்லுங்கள். Dimensity 700 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸுக்கான கேமரா, 15 வாட்க்கான சார்ஜிங், 5000 mAhக்கான பேட்டரி, 6GB 128GBக்கான வேரியன்ட் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் விலை என்ன தெரியுமா, 16,500 அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாலையும் அதே ப்ரைஸிங் வந்ததுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
ஏன்னா நம்ம ரெட்மி எல்லாம் வந்து நல்ல ப்ராசஸரை வச்சு ரேட் அதிகமாக லான்ச் பண்ணும் போதே வாஷ் பண்ணி ஊற்றுறோம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நம்ம ரீசெண்டாக 2-3 ஃபோன்லாம் வந்து ஸ்கிப் பண்ணோம். பட் இருந்தாலும் வராங்க. 200 மில்லியன் ட்விட்டர் யூசர்ஸுடைய இமெயில் அட்ரஸ் எல்லாம் வந்து இப்போ லாஸ்ட் டைமே ஹேக் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ அதெல்லாம் வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் வச்சிருப்பீங்க, எப்படியும் கண்டிப்பாக இருக்கும். நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு மாற்றிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன்லாம் வந்து போட்டு கொஞ்சம் சேஃபாக அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. Poco C50 சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 6500 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3 வருஷத்துக்கான பழைய ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Helio A22 ப்ராசஸர். அவ்வளோதான், வாங்காதீங்க, அவ்வளோதான். அதனால தான் கவரும் பண்ணல. சைனால OnePlus 11 அஃபிஷியலி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. Snapdragon 8 Gen 2 6.7 இன்ச்க்கான 2K ரெசல்யூஷன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான E4 AMOLED தான் வந்து கொடுத்துருக்காங்க, E6 இல்ல. அண்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 4870 mAh பேட்டரி, 120 வாட் 100 வாட் சார்ஜர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக ட்ரிபிள் கேமரா செட்டப்ல 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, ஆனால் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து இருக்கு. பட் கேமரால இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப தேவை. இதோட பிரைசிங் வந்து சைனால வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 48,000 கிட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இந்தியாலையும் அந்த 50-55 வரும் அப்படின்றத விஷயங்கள் வந்து இருக்கு, பார்க்கலாம். ரிவர் ஈவின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவி பைக் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியுடைய பைக் வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யமாஹாவுடைய ஒரு பைக் மாதிரி தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இது டெஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகக்கூடிய ஒரு பைக்காக வந்து இது இருக்கும், ஒரு ஸ்கூட்டரா வந்து இருக்கும். ஸ்கூட்டரா பைக்கானு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. பட் இருக்குன்றத சொல்றாங்க. இன்றைய அடியங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஏஐ பற்றி வந்து நிறைய விதமான வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில வெப்சைட்ஸை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த டால்-ஈன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏஐ டூலும், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி போன வருஷம் எண்டில் வந்து கலக்கின அந்த ஏஐ வந்து அதுதான். இந்த ரெண்டுத்துக்கு உண்டான இன்டெகிரேஷனும் வந்து பிங் சர்ச் இன்ஜினில் வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வேற லெவல், கூகுளுக்கு ஒரு செம்ம காம்படிஷனாக இருக்கும். லெட் இட் ட்ரை. ஸோ இந்த வார பிரைம் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் நம்ம ஒரு கிவ்அவே வச்சிருக்கோம், Redmi Note 12. நீங்களும் வந்து வின் பண்ண முடியும். ஸோ எப்படி என்னன்றதெல்லாம் அந்த ட்வீட்டில் கொடுத்துருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்க. ட்விட்டரில் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் தமிழ் டெக்கில் வேகன்சிஸ் இருக்கு. மெயில் அப்ளை பண்ணாதவங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ கண்டினியூஸாக வந்து நாங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் டிலே ஆகும், ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வருதுல, அதனால. பட் சீக்கிரமாக உங்களுக்கான மெயில் வரும், ரிப்ளை பண்ணுங்க. சீக்கிரமாக காலும் வந்து பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.